வ.உ. சிதம்பரம் பிள்ளை வ.உ.சி. என்று தமிழகமே கொண்டாடிய ஒரு பெயர், ஆகச்சிறந்த பெயர் என்றே பெருமையோடு கூறிக்கொள்ளலாம். வ.உ.சி. அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சிறந்த ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் என்று எத்தனை பேருக்கு நம்மில் தெரியும். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள், அதாவது கப்பலோட்டிய தமிழன் என்று பெருமையோடு கூறிக்கொள்ளக்கூடிய வ.உ.சி. அவர்கள் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்று பெற்றோர்களால் பெயரிடப்பட்ட சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் திருநெல்வேலி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் என்ற தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவர் 1895ஆம் ஆண்டு வள்ளியம்மையார் என்பவரை திருமணம் செய்து திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த காலத்தில்தான் இவருடைய போராட்டம் இந்த மக்களுக்கு அன்று தேவைப்பட்டது. அதாவது தன்னுடைய 6 வயதில் வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். அரசாங்க அலுவலராக பணிபுரிந்த கிருஷ்ணன் வ.உ.சி.க்கு ஆங்கிலம் கற்பித்தார். 14 வயதில் திருநெல்வேலியில் இந்து கல்லூரியிலும் சேர்ந்து கல்வி கற்றார். கணபதி ஐயர், ஹரிஹரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பித்தனர். அவர்கள் கற்பித்த சட்டம் என்பது வ.உ.சி.க்கு பயனுள்ளதாக இருந்ததோ இல்லையோ, நம் தமிழக மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருந்தது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். இவரது அரசியல் வாழ்க்கை உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஆற்றலும் நிறைந்ததாக இருந்தது. இவரது அன்பும் தைரியமும் வெளிப்படையான குணமும், அதாவது எதிர்ப்பதென்றாலும் வெளிப்படைத்தன்மை, ஆதரிப்பது என்றால் வெளிப்படைத்தன்மை, இவற்றில் ஆகச்சிறந்த ஒருவராக இருந்த வ.உ.சி. அவர்கள் தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. ஆனால் அவரை கொண்டாட நாம் தவறிவிட்டோம், அவரை போற்ற நாம் தவறிவிட்டோம். வ.உ.சி. போன்று அரசியல் நேர்மை உள்ளவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை நம் மனக்கண் முன்பாக நாம் சிறிது நேரம் ஆலோசித்தால் நமக்கு தெரியும். வ.உ.சி. வான் அளவிற்கு நம் கண் முன்னே உயர்ந்து நிற்பார்.